ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்ம வந்து தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து ஃபீல்டுக்கு வந்து 50 வருஷத்துக்கு மேல வந்து தாண்டிச்சு. ஓகேங்களா? ஆனா இந்த 50 வருஷம் தாண்டியும் அவர் இடத்த வந்து யாருமே பிடிக்க முடியாது. ஆனா நம்ம பைரவி படத்தோட டைரக்டர் பாஸ்கர் அவர்களோட மகள் எல்லா இடத்துலயும், அதாவது பாலாஜி அவர்கள் பாலாஜி பிரபு அவர்கள் வந்து எல்லா இடத்துலையும் பேட்டி வந்து அவர் கொடுக்கறது வந்து தவறான பேட்டியா கொடுக்குறாரு. ரஜினி ரசிகங்களை வந்து ஒவ்வொருத்தரோட மனசை வந்து காயம் படுத்துற மாதிரி வந்து கொடுத்துருக்காரு. அதாவது ரஜினிகாந்த் அவர்களை ஹீரோவாக்குனது என்னோட அப்பா தான் அப்படின்னு சொல்லி தவறான பேட்டிகளை வந்து பரப்பினுக்காரு. அவரோட பேட்டியெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவருக்கு வந்து சரியான தக்க பதிலடி நம்ம வந்து கொடுக்கணும். அதுக்கு உண்டான காணொளி வந்து நம்ம கல்லாப்பட்டி தமிழ் யூடியூப் சேனல்ல விரைவில் போட போறோம். யாராவது வந்து அந்த பாலாஜி பிரபு பேட்டியை வந்து பார்க்கலன்னா அவரோட காணொலி லிங்கை கூட நான் உங்களுக்கு தரேன். ஓகேங்களா? நீங்க பாருங்க. ஏன்னா நான் என்னோட அப்பா தான் ஹீரோ ஆக்கினாரு அப்படின்னு அடிச்சு சொல்லியிருக்காரு. எதுக்கு இது மாதிரி தவறான செய்தி சொல்றான்னு தெரியல. அதாவது பைரவி திரைப்படத்துல வந்து கதை தயாரிப்பு வந்து கலைஞானம் அவர்கள். அவர் தான் அவர் வந்து ஹீரோ ஆக்கினாரு. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி சொன்னதுக்காக உண்டான தக்க பதிலாம் வந்து நம்ம காணொலியில வந்து எவிடன்ஸோட வந்து, அதாவது ப்ரூஃபோட உங்களுக்கு சொல்லப்படும். விரைவில் வெயிட் பண்ணுங்க.